ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து விலாக் பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான். இது ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்ச நாள் பிரேக் எடுத்திருந்தேன் இல்லையா வீடியோலாம் போடாமல். அதனால் இப்போ வந்து இந்த வீடியோவை போடலாம்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அன்றைக்கி வந்து சாட்டர்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எல்லா வேலையும் பண்ணணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்து மார்க்கெட் வந்து போயிருந்தோம். நானே ஹஸ்பண்டும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை கொஞ்சம் ஏற்கனவே வாங்கின வெஜிடபிள்ஸ் இல்லாமல் வாங்காத வெஜிடபிள்ஸாக வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து போயிருந்தோம். இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியிருக்கேங்கிறதே சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 610 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து இருந்தது. ஓரளவுக்கு வாங்காத காய்கறியாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய், அப்புறம் பாலக்கீரை. வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு டைம் வந்து கீரை கண்டிப்பாக சேர்க்கணுங்கிறதுக்காகவே பாலக்கீரை வாங்கியிருந்தேன். வாழைத்தண்டு, அப்புறம் பலாக்காய், அதாவது பலாக்காய் இருக்கு இல்லையா அது, பரங்கிக்காய், குடமிளகாய், வெண்டைக்காயெல்லாம் வாங்குறதே இல்லை. வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு, கத்திரிக்காய், அப்புறம் வந்து பப்பாளி பழம் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து மல்லி, கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். சேனக்கிழங்கு, அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேப்பங்கிழங்கு, இது 2 நாள்லையுமே பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி எதுனாலும் ஒரு இது வந்து வாங்கிப்பேன். உருளைக்கிழங்கு மட்டும் எப்போவுமே ஆல்மோஸ்ட் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா டக்குன்னு எந்த ஒரு காயும் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாம்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இது வந்து பழைய தக்காளி, அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை வேறு ஒரு பாஸ்கெட்டில் மாற்றி இப்போ வாங்கியிருந்த தக்காளியை வந்து நான் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் மட்டும் வாங்கலை. வாசல்லே ஒரு 3 கிலோ 100 ரூபாய்ன்னு சொல்லி வந்திருந்தது. அப்போ அதை வாங்கி வச்சுருந்தேன்னா அதனால் சின்ன வெங்காயம் மட்டும் நான் வாங்கலை. மற்றபடி எல்லாம் வாங்கியாச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா இது எல்லாமே ஆஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்தேன். ஏன்னா காய்கறி வாங்கிட்டு வரதை விட அதை க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறது ரொம்ப பெரிய வேலை. எப்படியும் குறைஞ்சது எனக்கு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிரும் இதை எடுத்து வைக்கிறதுக்கு. மல்லியெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அப்புறம் தேங்காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு, கருவேப்பிலையெல்லாம் க்ளீன் பண்ணி உருவி வச்சு. கருவேப்பிலை வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து எங்கள் செடியில் வந்து கருவேப்பிலை மரத்தில் வந்து நல்லா தலையுது. அதனால கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி எடுத்து வச்சதுக்கப்புறம் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த வெண்டைக்காயை வச்சு பச்சடி மாதிரி ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி அதை தான் வந்து நறுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சைடிஸுக்கு வந்து சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒன்று பிடிக்கல அப்படின்னா ஒன்று பிடிச்ச காயாக ஒன்று சமைக்கணும். வெண்டைக்காய் பச்சடி வந்து பாப்பாவுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. அதுக்கு சைடிஸ் வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஓரளவுக்கு சாப்பிட்ருவா. ரெண்டுமே வந்து பிடிக்காத காய்கறிலாம் பசங்களுக்கு வச்சு கொடுத்தோம். கண்டிப்பாக வந்து ரெண்டையுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காயை வச்சுட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காய், அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே ரெடி பண்ணுறது இப்போல்லாம். அதனால் இன்றைக்கி வெண்டைக்காய் பச்சடி வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேப்பக்கிழங்கு வறுவல் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு தான் இந்த பூண்டு, சீரகம், வரமிளகாய் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வரமிளகா வந்து காரம் உங்களுக்கு போதும்னா இதோட நிப்பாட்டிக்கலாம். எனக்கு இது கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்தாக்காட்டி நான் கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேப்பக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு விசில் விட்டாலே போதும், சரியாக இருக்கும் சேப்பங்கிழங்கு. ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னா ஃப்ரை பண்ண வந்து நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருந்துச்சுன்னா போதும். மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக அரிசி மாவு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டீங்கன்னா நல்லா மொறுன்னு சேப்பங்கிழங்கு வந்து வெந்து வந்துடும். வெண்டைக்காய் பச்சடியும் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் கொஞ்சம் வெளியில் போயிருந்தாங்க. பாப்பாவுக்கும் இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறதுனால 2 பேரும் வெளியில் போயிருந்தாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து வாங்குறதுக்காக தான். வண்டி வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லியிருந்தேன், என்னோடய ஸ்கூட்டி வந்து ரொம்ப ரிப்பேராக இருந்துச்சு அப்படின்ட்டு. செகண்ட்ஸில் தான் நாங்கள் வந்து இந்த வண்டி வாங்கியிருக்கோம். ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருப்பேன். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் வாங்கணும்னு இருந்திருக்கு போல இருக்குது. இது வந்து எனக்கு கிடைத்த கிஃப்ட்டுன்னு வந்து சொல்லலாம். ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். வண்டி சரியாக ஒன்றும் அமையலை. அதனால தான் இப்போ வந்து கரெக்டாக அமைஞ்சுது. புது வண்டி வாங்குறதுல எனக்கோ என் ஹஸ்பண்டுக்கோ பெருசாக வந்து உடன்பாடு கிடையாது. எப்போவுமே புதுசாக இது வரைக்கும் நாங்கள் 2 வீலர் வாங்கினதே கிடையாது. அதாவது என் ஹஸ்பண்டும் வாங்கினது கிடையாது, நாங்களும் வந்து வாங்கினதில்லை. நான் வச்சுருந்த ஸ்கூட்டி மட்டும் எங்கள் மாமாவுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தது. அதை தான் வந்து இவ்வளோ வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப மோசமான கண்டிஷன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷங்கிட்ட அதை நல்லா யூஸ் பண்ணியாச்சு. இனிமேல் யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது தான் சரி வேறு வண்டி பார்க்கலான்னு சொல்லி செகண்ட்ஸில் சொல்லி வச்சுருந்தோம். அது கரெக்டாக அமைஞ்சிருச்சு. நான் குளிச்சுட்டு வந்தோடனே இந்த வண்டி வந்ததும் அப்படியே வந்து வண்டியை பார்க்க வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வண்டி. அதாவது ஏற்கனவே ஒரு வண்டியும் எடுத்துகிட்டு வந்தாங்க, அது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை. சரின்ட்டு இந்த வண்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னென்ன எப்படி இருக்குன்னு.
இப்போ ஒரு வண்டி எடுக்கணும்னா குறைஞ்சது 1,00,000 தேவைப்படுது. ஏன்னா 1,00,000 வண்டியில் கொண்டு போய் போடுறதுக்கு எனக்கு வந்து இஷ்டம் கிடையாது. ஏன்னா செகண்ட்ஸில் வாங்கினா ஓரளவுக்கு பரவாயில்லாத கண்டிஷன்லாம் இருக்குது வண்டிகள்லாம். அதை பார்த்து நாங்கள் வாங்கிக்கிட்டோம். 1,00,000 1,50,000லாம் வண்டியில் போடுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது, என் ஹஸ்பண்டுக்கும் விருப்பம் கிடையாது. என்னதான் வண்டி பழசாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது புதுசு தானே. அதனால வாங்கிட்டு வந்த வண்டியே ஃபுல்லாக வந்து கழுவி தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கு ஆயிலெலாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் சேர்ந்து. நான் வந்து உள்ளே உள்ள சில கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, அதை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்போவுமே வண்டி வாங்குறது, க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்டாக தான் இருக்கும். ஓட்டுறது மட்டும்தான் நானாக இருப்பேன். அது அவங்களுக்குன்னு வாங்குற வண்டியாக இருந்தாலும் சரி, எனக்குன்னு வாங்குற வண்டியாக இருந்தாலும் சரி, நான் ஒரு நாள் ஒரு பொழுது அந்த வண்டியை தொடச்சதே கிடையாது. என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாகவே எல்லாமே க்ளீன் பண்ணி துடைக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. அதில் ஆயில் இல்லைன்னா பார்க்குறது, இந்த மாதிரி எல்லா வேலையும். அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலண்டைன்ஸ் டேங்கிறதுனால சின்னதாக ஒரு கேக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுவும் கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து ஈவினிங் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா வண்டி வாங்கியிருக்கோம் இல்லையா, முதல் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்பெஷல் முருகன் கோயிலுக்கு தான் வந்து வந்திருந்தேன். அப்படியே அங்கே சாவியை கொடுத்து சாமிக்கிட்ட வச்சு வாங்கிட்டு பூ வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து வண்டிக்கும் போட்டு விட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனோடனே பாப்பா நானும் வந்து ரவுண்டு வந்து போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவளும் வந்து கிளம்பியிருந்தா. என் பொண்ணுமே நல்லா வண்டி ஓட்டுவா. ஆனால் இருந்தாலும் இந்த மெயின் ரோட்டில் ஓட்ட கொடுக்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறதுனால தேவையில்லை இப்போ அப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இல்லைன்னா நான் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் தான் கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடுறது, டியூஷனில் விடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் வந்து பண்ணுறது. தனியாக ஓட்ட கொடுக்குறது வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கொடுக்கலாம். எனக்கு போக ஆளே இல்லை அப்படின்னா கூட. ஏன்னா இந்த மெயின் ரோட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க்கான ரோடு. அதனால் கொஞ்சம் பசங்களை கொடுக்குறதுக்கும் பயமாக இருந்தங்காட்டி நாங்களே வந்து கூட்டிகிட்டு வர்றது. அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கு தேவையான மாவையும் அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா இந்த வாரம் கவுனி அரிசி தோசைக்கு தான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். சரி, அதையும் கரைச்சி வச்சுட்டேன். இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.